சென்னை அடுத்துள்ள மணலி அருகே சின்னமாத்தூர் நதியாநகர் பகுதியில் வசித்து வரும் குமரகுரு மணி யுவராணி தம்பதியரின் இரண்டாவது மகனான ஜேக்கப் வயது 15 11ஆம் வகுப்பு மாணவர் கடந்த ஜூன் 9ஆம் தேதி இரவு 9 மணி முதல் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து M2 பால்பண்ணை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையின் விசாரணை மெத்தனமாக நடைபெறுவதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இதுவரை கண்காணிப்பு கேமரா காட்சிகளை மட்டுமே ஆய்வு செய்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று காலை 11 மணியளவில் M2 பால்பண்ணை காவல் நிலையம் முன்பு சுமார் 50 பேருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல் உதவி ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மாணவரை கண்டுபிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக சென்னை சிறப்பு செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா. தண்ணி போட்டுதா, கஞ்சி போச்சா, கேமரா தெரியலையா, கரண்ட் போயிச்சா, சர்வீஸ் கேமரா ஒர்க் ஆகலையா, கவர்மெண்ட் கேமரா எதுவுமே ஒர்க் ஆகல. இந்த கேமரா வேஸ்ட், எந்த கேமரா ஒர்க் ஆகல, மழை பெஞ்சா ஒர்க் ஆகாதா? ஓடி அவன் அடி, அவன் வராங்க அடி. நிற்பாங்க போயா மறியல் பண்றாங்கன்னா மயில் நீட்டிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.